வாழும் அன்னையர்களுக்காக ஆதி டிவியின் அன்னையர் தின வாழ்த்துக்கள். எங்களோடு பயணிக்கும் உங்களுக்காக, அம்மா, எல்லா தெய்வங்களும் கல்லாய் இருப்பதில்லை. சில தெய்வங்கள் நமக்காக கண்ணீர் வடிக்கின்றன, நம் பசியறிந்து உணவிடுகின்றன. அந்த உன்னதமான தெய்வங்களை நாம் அம்மா என்று அழைக்கிறோம். 2 மாதங்கள் நம்மை சுமந்து தன் உதிரத்தை பாலாக ஊட்டி வானில் நம்மை வானுயர வைக்க தன்னை படிக்கட்டுகளாக செதுக்குபவள் தாய். இன்றைய கதாநாயகிகளான அனைத்து அன்னைகளுக்கும் அன்னையர் தின வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, அன்பு, பொறுமை, தியாகம் ஆகிய 3 சொற்களின் மொத்த உருவம்தான் தாய். உலகமே எதிர்த்தாலும் என் பிள்ளை என்னுடன் இருக்கிறாள் என்று மார்தட்டி நிற்கும் அந்த பேரின்பை போற்றும் விதமாக இந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்ற வள்ளுவர் வாக்குக்கிணங்க தன் பிள்ளையின் புகழை தன் உயிராக கருதும் அன்னையர்களுக்கான தினம் இது. இறைவன் எங்கும் இருக்க முடியாது என்பதற்காகவே அம்மா என்ற உறவை படைத்தான் என்பார்கள். அத்தகைய புனித தாய்மைக்கு தலைவணங்கி நிற்கின்றோம். உலகின் மொழிகள் தோன்றுவதற்கு முன்பே உருவான ஒரே மொழி அம்மா. ஒரு குழந்தைக்கு முதல் ஆசிரியராகவும் முதல் நண்பராகவும் இருப்பது அம்மா. உலகமே உன்னை எதிர்த்தாலும் உன்னால் முடியும் என்று அம்மா சொல்லும் ஒரு வார்த்தை நம்மை சிகரத்துக்கு கொண்டு செல்லும். வார்த்தைகளே இல்லாத, அளவுகோலே இல்லாத அன்பும் சுயநலமே இல்லாத இதயம், வெறுப்பை காட்டாத முகம், இவை அனைத்துக்கும் சொந்தக்காரி அம்மா மட்டுமே. தாயினில் சிறந்தது ஒரு கோயிலும் இல்லை என்று ஔவையார் தாயின் சிறப்பை அழகாக பாடியுள்ளார். அம்மா என்று அழைக்காத உயிரில்லையே, அன்னையை போன்று ஒரு தெய்வம் இல்லை. நம்முடைய பிறப்புக்காக இறப்பின் வாசல் வரை சென்றவளும் அன்பின் சிகரம்தான் தாய். அவளும் தாயிடமிருந்துதான் தலைமுறை தோன்றுகிறது. சமுதாய மாற்றத்தை, தலைமுறை மாற்றத்தை உண்டாக்கக்கூடிய சக்தி தாய்க்கு மட்டுமே இருக்கிறது. உலகிலேயே உன்னதமான இடம் ஒன்று இருக்குமேயானால் அது தாயின் கருவறையின்றி வேறொன்றும் இல்லை. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்கிறது கொன்றை வேந்தன். யாரில்லை என்றால் நீ இந்த உலகில் பிரவேசித்திருக்க முடியாதோ? யாரில்லை என்றால் நீ இந்த உலகத்தில் பிரவேசித்திருக்க முடியாதோ? யாரை இழந்தால் திரும்ப பெற முடியாதோ? அவள்தான் தாய் என்கின்றார் ராமலிங்க சுவாமியார். என்னுடைய தாயின் காலடியில் தான் சொர்க்கம் இருக்கிறது என்கின்றார் நபிகள் நாயகம். என்னுடைய அனைத்து நல்ல குணங்களுக்கும் காரணம் என்னை பெற்றெடுத்த தாய் என்றான் ஆபிரகாம் லிங்கன். ஆம், தாயை போற்றி வீழ்ந்தவனும் இல்லை, தாயை தூற்றி வாழ்ந்தவனும் இல்லை. முடிவாக அம்மா என்பவள் வெறும் உறவு மட்டுமல்ல, அவள் ஒரு தியாகத்தின் அடையாளம். நாம் வீழ்ந்த போதெல்லாம் நம்மை தாங்கி பிடித்த அந்த அன்பு கரங்களுக்கும் நாம் செய்யும் ஆகச்சிறந்த கைமாறு அவர்களை இறுதி வரை அரவணைப்பதுதான். 10 மாதம் சுமந்து பெற்ற தாய்க்கு நம் ஆயுள் முழுவதும் நாம் நன்றி உள்ளவராக இருப்போம். பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நாற்றவ வாணினும் நனி சிறந்தனவே என்ற பாரதியாரின் வரிகளை நினைவில் நிறுத்தி நம் அன்னையின் முகத்தில் என்றென்றும் புன்னகைக்க வைப்போம் என்று இந்த நாளில் உறுதியேற்போம். இத்தருணத்தில் என்னை ஈன்றெடுத்த தாயை பற்றி சில தகவல்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என்னை ஈன்றெடுத்த தாயின் பெயர் அவ்வைமணி. அவரும் ஒரு ஆசிரியர். எனது முதல் ஆசிரியரும் அவர்தான், முதல் நண்பரும் அவர்தான். இன்றளவும் எனது இதயத்தில் தெய்வமாக குடியிருக்கிறார். ஒரு பெண்மணியாக, ஒரு அம்மாவாக, உங்களது நண்பராக ஆதி டிவியின் அன்னையர் தின வாழ்த்துக்கள். நன்றி.